இப்போதெல்லாம் திருமணமாகி ஒரு வருடத்துக்குள் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு வெறுமை ஏற்பட்டு விடுகிறது. சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்கில் தேவையில்லாத நட்பு பேச்சு போன்ற விஷயங்கள் மனிதர்களிடமிருந்து நம்மை பிரித்து விட்டன. ஓர் இன்பத்தையோ துன்பத்தையோ முழுமையாக உணர்வு பூர்வமாக அனுபவிக்க விடாமல் அடுத்தடுத்து மனதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் உருவாகிவிட்டன. கணவனோ மனைவியோ ஒருவருக்கு ஒருவர் கட்டாய தேவையில்லை என்ற நிலைமை உருவாகிவிட்டது. ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறு நபர்களிடமிருந்து வெவ்வேறு வடிவத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை மறுக்க முடியாது. பெற்றோர்கள் முடித்து வைத்த திருமணமாக இருந்தாலும், காதல் மனம் புரிந்த தம்பதியராய் இருந்தாலும், மனமொத்த தம்பதியராய் வாழ்க்கை முழுக்க வாழவே கணவன் மனைவி இருவரும் விரும்புவார்கள். கண்ணும் கண்ணும் கலந்து காதல் புரிந்து ஊடலோடு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் கூட பிரிவை அதிகம் சந்தித்து வருவது வேதனை அளிக்கிறது. சமீப காலங்களாக விவாகரத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதே தம்பதியரின் அந்நியோன்யம் குறைந்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். தம்பதியருக்குள் எவ்வித பிளவையும் பெரிதாக உண்டாக்குவதில்லை. ஆனால் மனதையும் உடலையும் மகிழ்ச்சியாக்கும் தாம்பத்தியத்தில் நேரும் குறைபாடே இருவருக்குள் இருக்கும் அந்நியோன்யத்தை குறைத்து விரிசலை அதிகமாக்கி விடுகிறது. தாமரை பூ போன்ற இல்லற வாழ்க்கையில் தண்ணீராக மனைவியும் இலையாக கணவனும் இருப்பதுண்டு. கணவன் மனைவிக்கு உண்டு. மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் என்றால், கணவன் அமைவது மனைவி கொடுத்த வரமாகும். ஒவ்வொரு மனைவிக்கும் தன் கணவனே ஒரு வரம்தான். கணவன் சரியில்லை என்று வெளியே மனைவிகள் சொன்னாலும் கூட 7 ஜென்மங்களுக்கு தனக்கு இதே கணவர்தான் வரவேண்டும் என்ற ஆசை அவர்களின் உள்மனதில் இருக்கும். கணவன் மேல் உள்ள பிரியத்தை பெரும்பாலான பெண்கள் வெளிக்காட்டுவது இல்லை. அவர்கள் கணவருக்கு தன்மேல் பாசம் இல்லையோ என தவறாக எடுத்துக்கொண்டு சிறு பிரச்சனைகளை கூட பூதாகரமாக்கி விடுவதுண்டு. இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதை தவிர்க்க கணவன்மார்கள் நடிகர் திலகமாகவே மாறி தங்கள் பாசத்தை, அன்பை, காதலை மனைவியிடம் அடிக்கடி காட்டுவதுண்டு. கணவனும் மனைவியும் விட்டுக் கொடுத்து போய்விட்டால் அவர்கள் இருவருக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஈகோ பிரச்சனையால் பல கணவன் மனைவிகள் வாழ்க்கையில் பிரியும் நிலை ஏற்படுகிறது. வாழ்வது ஒரு முறை வளரட்டும் தலைமுறை என எதனையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வாழ்வது ஒரு முறை வளரட்டும் தலைமுறை